நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க. மோர் தென் 10,000 இந்தியன் ஃபேமிலிஸ் ஆர் லிவிங் இன் ஹோ சி மின் சிட்டி. ஹோ சி மின் சிட்டி பற்றி சொல்லணும்னா நம்ம ஊர் பாம்பே மாதிரி. அது ஃபினான்ஸ் கேபிட்டல் அந்த கண்ட்ரி. ஹனாய் வந்து கண்ட்ரியோட கேபிட்டல், பட் ஹோ சி மின் வந்து ஃபினான்ஸ் கேபிட்டல். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை கரெக்ட் டைமில் யூஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் ஸோ திஸ் வில் கிரியேட் அ நியூ பிளாட்ஃபார்ம் ஃபார் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். வியட்நாமில் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கான வாய்ப்பை பற்றி சொன்னீங்க மேடம். வெளிநாட்டில் மருத்துவ படிப்புன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த கொரோனா நோய் தொற்றுல ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டில் படித்த மாணவர்கள் அந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக விசா எடுத்து உள்நாடு வர்றதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. விசா கிடைக்காம ரோட்டில் நின்னாங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார், இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஐரோ ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். இது நாங்கள் ஒரு கன்சல்டன்ட்டோ ஏஜென்ட்ஸோ கிடையாது. ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிடுவோம். கன்சல்டன்ஸ் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷனோட முடிச்சிருவாங்க. அவங்களோட பொறுப்பு அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பையனோட பொறுப்பு தான். அதை படித்து முடித்து அந்த நாட்டில் இருக்கிற நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்ணிட்டு வர்றது அந்த பையனோட பொறுப்பாக முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை. நாங்கள் எந்த காலேஜை தேடி போகலை. நாங்கள் ஒரு நாடு அதோட பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் we went to the government of Vietnam first, not to the college. They showed us Hong Bang University. அவங்க காட்டினது தான் இதுக்கு கல்லூரி. ஹாங் பேங்காக இருக்கட்டும், மின் யூனிவர்சிட்டின்னு ஒரு கல்லூரி இருக்குது. ரெண்டுமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அந்த கண்ட்ரிலேயே ரெண்டு தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மிச்சம்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரி தான், இந்த ரெண்டு காலேஜில் இங்கிலீஷ் மீடியமில் சொல்லிக் கொடுக்குறாங்க மெடிசன். ஸோ அவங்க எனக்கு இந்த ரெண்டு காலேஜை காட்டினாங்க. நாங்கள் we went to the government of Vietnam போனோம். we had lots of meeting. நிறைய மீட்டிங்ஸ் நடந்தது, நிறைய ப்ரெசன்டேஷன், நிறைய விதமான ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே இருந்தது. எப்படி நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி கொலாபரேஷன் கொண்டு வருது. ஏன்னா இந்த ரெண்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியட்நாமும் இந்தியாவும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. வியட்நாம் அண்ட் இந்தியா இஸ் இன் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். ரொம்ப நட்புறவு. ரெண்டுத்துக்குமே எம்பசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கணும், நமக்கு நம்மளோட அம்பாசிடர் அந்த ஊரில் இருக்கணும். ஆமாம், அது ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு. நம்ம அம்பாசிடர் ஆஃபீஸ், நம்ம கவுன்சிலேட் அந்த ஊரில் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. நட்புறவு கொண்ட நாடுகளில் மட்டும்தான் தூதரகங்களை அனுமதிக்கிறாங்க. கரெக்ட், நம்மளும் அனுமதிக்கிறோம். அது மாதிரி தான். ஸோ நம்மளுக்கும் அவங்க அம்பாசிடர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ புதுசாக வியட்நாம் கவுன்சிலேட் பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மட்டும்தான் இருந்தது, இப்போ பெங்களூரில் வியட்நாம் கவுன்சிலேட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ வெரி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரெண்டு கண்ட்ரிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் நடந்துட்டு இருக்கு சார். ஸோ இது நாங்கள் என்ன பண்ணோம், அம்பாசிடர் கிட்ட போனோம். ஃபேம் சாங் ஷோ அப்படின்றவர் வியட்நாமோட அம்பாசிடர், நம்ம இந்தியா டெல்லியில் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் வி கேவ் திஸ் ஐடியா. எதுக்கு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரி போகிறாங்க. இப்போ நிறைய கண்ட்ரியோட நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோவிட்னால நிறைய கண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாது? நீங்கள் ரெண்டு கண்ட்ரி மற்ற தொழில்களில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணக்கூடாது? அண்ட் எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டம் ரெண்டுக்கும் அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேட்க போய் தான் இது ஹோல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அம்பாசிடர் கிட்ட போனோம். அம்பாசிடர் எங்களுக்கு இந்த காலேஜஸ் கொடுத்தாரு, நாங்கள் பண்ணோம். அங்கே இருக்கிற இந்தியன் அம்பாசிடரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் இந்த சைனிங் செரிமனி பிக்சர் எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே அம்பாசிடரும் ஹோ சி மின் சிட்டின்னு இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு இல்லையா, அங்கே இந்தியன் கவுன்சிலேட் ஹிஸ் எக்ஸலன்சி டாக்டர் மதன் மோகன் செட்டி அப்படின்றவர் தான் கவுன்சிலேட்டாக இருக்கார். நம்ம ஒரிசாவில் டாக்டர் படித்தவர், அவர் மெடிசன் படித்தவர் தான் அவரும். ஸோ அவரும் இவருமா சேர்ந்து தான் விட்னஸ் பண்ணாங்க இந்த சைனிங் செரிமனிக்கு. அவங்க ஸ்பீச் கொடுத்தாங்க, அவங்க விட்னஸ் பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க, இந்த ஹோல் பார்ட்னர்ஷிப்பை வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாங்கள் தான் ஒரே கம்பெனி இங்கேருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அந்த கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு காலேஜுக்கு அனுப்புகிறோம். நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் காலேஜஸில் இங்கிலீஷ் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அங்கேயும் நம்ம தான் அனுப்ப போகிறோம். ஸோ நாங்கள் பார்ட்னர் டு தட். அதனால தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே கொடுக்குறதுலேருந்து, பசங்க படித்து முடிச்சு வர்றதுக்கும் அவங்க கூடயே எங்களால் ட்ராவல் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட் எப்படி வந்ததுன்னா கவர்மெண்ட் வழியாக உள்ள போனதுனால தான். வெறும் தொடர்பாளராக மட்டும் இல்லாமல் மாணவர்களோட பயணிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. எஸ், we are responsible for the students and we are partnered with them and we can question them at any point of time if our student is having a problem. அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமையும் எங்களுக்கு இருக்குது. எங்களோட அக்ரிமெண்ட்டே அப்படி தான். நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கான உரிமையும் இருக்குது. என் பையனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி
ஐ கேன் டாக் டு தட் இன்ஸ்டியூஷன், ஏன் இது பண்ணலை, கவுன்சிலேட்டுக்கு நான் கால் பண்ணலாம், அம்பாசிடர் கால் பண்ணலாம், இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் கேட்டது வந்து இந்த நிறைய பசங்களுக்கு வந்து கோவிட் டைமில் என்ன இந்த மாதிரி ரிட்டர்ன் வர முடியாமல் ரோட்லலாம் இந்த மாதிரி நாங்கள் நியூஸ் படித்தோம். ஆமாம், நிலைமை வந்தது. இது ஏன்னா இங்கே வந்து அது வந்து வெறும் ஒரு காலேஜுக்கு ஒரு பையன் படிக்க போகிறான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த கண்ட்ரிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு அம்பாசிடர் மூலியமாக நம்ம பண்ணும் போது ஒரு பையனோட பேராக இருக்கட்டும், அவனோட ஆதார் கார்டு, அவனோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அவனோட இங்கே இருக்கிற அவங்க அப்பா அம்மாவோட கார்டியனோட பேர், அந்த எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறான், அவன் எங்கே தங்குறான், அத்தனை டீட்டெயில்ஸுமே நம்ம கவுன்சிலேட் ஆஃபீஸ்க்கு ஷேர் பண்ணுறோம். இந்த ஹோ சி மின் சிட்டின்ற ஒரு சிட்டி இருக்குது, இங்கே தான் நம்ம காலேஜ் சிச்சுவேட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற கவுன்சிலேட் ஆஃபீஸ்க்கு இவங்களோட மொத்த தகவலும் அங்கே போகும். ஸோ அந்த அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இந்த பையனுக்கு கொடுப்பாங்க. இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பையனோ பொண்ணுக்கோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா they will be the first person to help. So indirectly, directly, the Indian government is there taking care of them. Indian government will take care of them. It is their responsibility. It is the ambassador's office responsibility. பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நாங்களும் பார்த்துப்போம், அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு ரெண்டு கவர்மெண்ட் கிட்ட, ரெண்டு அம்பாசிடரோட சம்மதத்தோட நடக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால, அனுமதியோட நடக்கிறது, கரெக்ட் நடக்கிறதுனால இதில் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒரு மாணவனுக்கு வந்து அவனோட பாதுகாப்பு லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ரிட்டர்ன் வரணும், வர முடியல, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்றுனா அந்த ஆஃபீஸ் அவனுக்கு வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணும் சார். இந்த ஹாங்காங் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த யூனிவர்சிட்டி வந்து 1997 ஸ்டார்ட் பண்ணாங்க சார். 25 year old யூனிவர்சிட்டி. அந்த கண்ட்ரிலேயே வந்து ஒரு ப்ரைவேட் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து இவங்க வந்து நம்பர் 1, இவங்க ஃபஸ்ட்டு லெவலில் இவங்க ஸ்டார்ட் பண்ணது. 25 years அவங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 கிராஜுவேட்ஸ் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. 80,000 பேர் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து 68 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் 68 மேஜர் இருக்குது, 10 ஃபேக்கல்ட்டி இருக்குது. ஃபேக்கல்ட்டினா ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி, அதுறைகள். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபார்மசி இருக்குது. மெடிசன் மட்டும் இல்லை, அவங்க கேம்பஸ்குள்ளே ஃபார்மசி இருக்குது, நர்சிங் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, டென்டிஸ்ட்ரி இருக்குது, எம்பிபிஎஸ் இருக்குது. ஸோ பல்வேறு துறைகளும் இருக்குது. பேராமெடிக்கல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஊரில். பேராமெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதுவும் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் சார், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க வந்து மெடிசன் வந்து இதுதான் செகண்ட் பேட்ச் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இங்கிலீஷில் மெடிசன், இப்போ தான் அந்த கண்ட்ரியில் அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இங்கிலீஷில் மெடிசன் செகண்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாம் நிறைய பேர் இந்த கேள்வி வருது, இதுதானே செகண்ட் பேட்ச்? நம்ம மாணவர்கள் முதல் முறையா அந்த யூனிவர்சிட்டில போறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லலாம். இவங்க தான் கிரியேட் பண்றாங்க, ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்றாங்க நம்ம கண்ட்ரியில. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆகணும், 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி சைனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆகணும். கரெக்டா? அந்த மாதிரி இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஆனால் இதுதான் சேஞ்ச் கிரியேட் பண்ணுறாங்க இவங்க இந்த கண்ட்ரியில். ஸோ அதனால தான் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால தான் ஃபீஸ் வந்து இது நம்ம கொடுக்குற 2 லட்ச ரூபாய் செமிஸ்டர் ஃபீஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் கிடையாது, அவங்களுக்கு ஜாஸ்தி. நம்ம பசங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால 30% கன்செஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது நம்ம பசங்களுக்கு நம்ம கன்செஷன், இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன்ஸ் வரணும், இவங்களை வெல்கம் பண்ணுற முறையில் அவங்க வந்து ஒரு கன்செஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம பசங்களுக்கு. ஆமாம், பார்ட்னர்ன்றதை நம்ம மட்டும்தான் ஆத்தரைஸ், வேற யாரும் அட்மிஷன் போட முடியாது இந்தியாவில், நம்ம மட்டும்தான் போட முடியும். ஸோ வேற யாருக்கும் அந்த அத்தாரிட்டி கிடையாது. இந்தியா மட்டும் இல்லை, ஏஷியா ஃபுல்லாக, வியட்நாம் தவிர ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம இன்டெப்த்தாக பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்களால் செய்ய முடியுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாதுகாப்பு, அந்த விசா ப்ராசஸிங். இப்போது மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா விசா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ரெனியூ பண்ண வேண்டியிருக்கும். பயணச்செலவு எப்படிங்க மேடம்? இந்த வியட்நாமுக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு போக வரவே வந்து 22,000 ருபீஸ் தான் வருது. போக வர நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட் அங்கே போகவே 20,000 முடிஞ்சிடும். அதாவது நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பண்ணீங்கன்னா, பிளான் பண்ணிங்கன்னா அதில் கூட உங்களுக்கு ஒரு கன்செஷன் கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லா இடத்துலேருந்து விடுறாங்க. சென்னையிலேருந்து விட போகிறாங்க. இந்த கோவிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சவொன்னு சென்னை, இப்போ பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் போக போகுது, ஹைதராபாத்லேருந்து போக போகுது, ப்ளஸ் ஆல்ரெடி கொல்கட்டாலேருந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து இண்டிகோ டீமோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார், ஒரு டீல் பேசிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம பசங்களுக்கு சப்சிடரி ரேட்டு ஸ்டூடெண்ட் கார்டு மாதிரி கொடுத்து, எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கார்டு இருந்ததுன்னா இண்டிகோவில் வந்து அவனுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 20,000ன்றது போக வரவே 15,000 14,000 அப்படி வந்ததுன்னா அவன்
இன்னும் அதை கொஞ்சம் சேவ் பண்ணுறான். ஸோ அந்த மாணவர்களுக்காக. ஆமாம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நாமினல் காஸ்ட், 20,000 ரூபாய் போக வர ஆகுது. ஆன் அரைவல் விசா போன உடனே டிக்கெட்டை வாங்கிட்டு போகலாம். அங்கே ஏர்போர்ட்டில் விசா வாங்கிட்டோம்னா நேராக அவன் போயிட்டு பையனை பார்த்துட்டு வந்து பசங்களை பார்க்கலாம். நிறைய வெளிநாடுகளில் விடுமுறை காலங்கள்லாம் அங்கே படிக்கிறவங்க அங்கேருந்து சொந்த ஊருக்கு வர முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆமாம் சார். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா விசா ரெனியூவல்ன்றது அவங்களுக்கு வருஷம் ரெனியூ பண்ணணும். அவன் நடுவில் ஏதோ ஒரு வருஷம் ரெனியூ பண்ண முடியலன்னா அந்த வருஷம் அவனால் போய் படிக்க முடியாது. அந்த ஆண்டு முழுதும் படிக்க முடியும். வேறு வழி இல்லை இல்லையா? ஒரு 2 மாதம் கழிச்சு ரெனியூ ஆச்சுன்னா அந்த 2 மாதம் சப்ஜெக்ட் அவன் வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ இதில் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 years 6 months விசா கொடுக்குறோம். படிப்பு சேர்ந்த உடனே 6 வருஷம் 6 மாதம். அந்த 6 மாதம்ன்றது அவனுக்கு ஒரு பஃபர் டைம் மாதிரி. 6 வருஷம் 6 மாதத்துக்கு விசா கொடுத்துட்றோம் சார். மல்டிபிள் விசிட். அவன் எத்தனை வாட்டி வேணால் வரலாம், அவன் எத்தனை வாட்டி வேணால் போகலாம். வருஷத்துக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் லீவ் இருக்கும். லீவுனா அவங்க பாட்டு கிளம்பி வரலாம், எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம். ஒவ்வொரு முறையும் விசா அலைய வேண்டியதில்லை. ஆமாம் சார். அவங்க ஸ்டூடெண்ட் கார்டே அவங்களுக்கு விசா மாதிரி தான். ஸ்டாம்பிங்கும் அப்படி தான் 6 years 6 months. எம்பசி ஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் தான் இது பண்ணுறாங்க இந்த நம்ம மெடிக்கலுக்கு. அதனால அந்த பார்ட்னர்ஷிப்னு நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, அதுக்கான அர்த்தம் இதெல்லாம் தான். ஒரு கன்சல்டன்ட் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிட்டோம் நான் பாட்டுக்கு ஃபீஸ் கட்டுப்பா முடிஞ்சுது அப்படின்றது கிடையாது. ஸோ அவனோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. அவங்க படிக்கிற மாணவர்களுக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லை, பெற்றோருக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு ஆனரபிள் விசா யாருக்கு வேணால் அந்த கண்ட்ரி அதுதான். அந்த வை வி சோஸ் வியட்நாமுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நம்மளும் அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தான் அந்த கண்ட்ரியில் நம்ம போனால் ஆனரபிள் கொடுக்குறோம் விசா, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது அந்த ஒரு கன்சர்ன் இருக்குது. ப்ளஸ் பசங்களுக்கு என்ன முடியலனாலும் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒன்று கிடைக்கல, என்ன பிரச்சனை, ஒரு எங்கேயோ மாட்டின்ட்டாங்க என்னன்னா கூட கவுன்சிலேட் நம்பர் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்தியன் கவுன்சிலேட்டுக்கு ஒரு கால் பண்ணாங்கன்னா பீப்புள் வில் ஹெல்ப் தம். இம்மீடியட்டாக இந்தியன்ஸ் போய் காப்பாற்றுவாங்க சார். ஸோ அதனால் நம்ம கவுன்சிலேட் ஆஃபீஸ் மூலயமா அம்பாசிடருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல், கவுன்சிலேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ இதெல்லாம் அவங்களோட கண் பார்வையில் அவங்களோட அப்ரூவல்ஸோடு நடக்கிற ஒரு விஷயம். எஸ் சார். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ சார். அந்த ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கல்வி வாய்ப்பை பற்றி இவ்வளோ நேரம் எங்களோட உரையாடுறதுக்கு எல்லாருடைய சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி இயங்குகிற அந்த வியட்நாமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் சார். வியட்நாம்ன்றது நம்மளுக்கு புதுசே கிடையாது. நம்ம அந்த காலத்தில் நம்ம கேட்டிருக்கோம். வியட்நாமில் வந்து நம்ம தமிழர்கள் எத்தனையோ ராஜராஜ சோழன் இருந்த காலத்துலேருந்து நம்ம போய் சார். இப்போ வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து லிங்கம் கண்டுபிடிச்சாங்க. ஏதோ ஒரு எத்தனையோ அடி அரசுலேருந்து ஒரு பெரிய லிங்கம் ஒன்று எடுத்து வியட்நாமில் கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. ஸோ வியட்நாம்ன்றது நம்மளுக்குள்ளே இருந்த ஒரு நாடு மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு அவங்கக்கிட்ட என்றைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. நிறைய தமிழர்கள் போய் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ நாங்கள் இதை ட்ராவல் பண்ண இந்த காலத்திலேயே எங்களுக்கு அந்த ஊர் கோவிட் சுச்சுவேஷன்லேயே எங்களுக்கு எத்தனையோ தமிழர்கள் அறிமுகமானாங்க. இன்ஃபேக்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது. ப்ராப்பர் தமிழ் சங்கம் இருக்குது வியட்நாம் ஃபுல்லாகவே. அது எல்லா ஸ்டேட்லேயுமே ஹனாயில் ஒரு தமிழ் சங்கம் இருக்குது. இவங்க காலேஜ் இருக்கிற இடம் பேர் வந்து ஹோ சின் மின் சிட்டி. ஹோ சின் மின் சிட்டியில் ஒரு தமிழ் சங்கம் இருக்குது. அதோட தலைவர் இருக்காங்க. நான் அவங்க சுபாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, தமிழ் சங்கமோட தலைவர் இருக்காங்க, திருநெல்வேலிக்காரர் தான். ஸோ தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது அந்த ஊரில். தமிழர்கள் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹோ சின் மின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 10,000 தமிழ் ஃபேமிலிஸுக்கு இந்தியன் ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க. மோர் தென் 10,000 இந்தியன் ஃபேமிலிஸ் ஆர் லிவிங் இன் ஹோ சின் மின் சிட்டி. இந்த ஒரு சிட்டிக்குள்ளே சொல்கிறேன் நான் முழு வியட்நாமை பற்றி பேசலை. இந்த ஒரு சிட்டி முழு வியட்நாம் வந்து ஒரு 10 கோடி பாப்புலேஷன்னா இந்த சிட்டி மட்டும் 1.25 கோடி இருக்கும். அந்த சிட்டிக்குள்ளே 10,000 இந்தியன் ஃபேமிலிஸ் லிவ் பண்ணுறாங்க சார். அதில் வந்து ஒரு இந்தியன் ஃபுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 100 இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே இருக்குது அந்த சிட்டிக்குள்ளே. ஸோ இந்தியன்ஸ் ஆர் வெரி மச் ஸ்ப்ரெட் அவுட் தர். நிறைய இந்தியன்ஸ் தமிழர்கள் இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து கேசிபி சிமெண்ட்ஸ் அவங்க எல்லாமும் அங்கே தான் செட்டில் ஆகிருக்காங்க. ஆந்திரா நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸும் நிறைய பேர் அங்கே வாழ்கிறாங்க. ஹோ சின் மின் சிட்டியை பற்றி சொல்லணும்னா நம்ம ஊர் பாம்பே மாதிரி. அது ஃபினான்ஸ் கேபிட்டல் அந்த கண்ட்ரி. ஹனாய் வந்து கண்ட்ரியோட கேபிட்டல், பட் ஹோ சின் மின் வந்து ஃபினான்ஸ் கேபிட்டல். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியா, நிறைய பாப்புலேட்டட் ஏரியா, வெல் பாப்புலேட்டட் ஏரியா. அண்ட் இந்த காலேஜ் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு இல்லையா. இப்போ நம்ம சென்னைனா டி நகரில் காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறதுனால மக்கள்
போக்குவரத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பஸ்ஸாக இருக்கட்டும், பை ரோடாக இருக்கட்டும், ட்ராவலிங் இஸ் வெரி ஈஸி எல்லாரும் அந்த ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து ஒரு 15 minutes ஃப்ரம் த ஏர்போர்ட் சார். ஏர்போர்ட்லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த காலேஜ் இருக்குது. தெர் இஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் ஹோ சி மின் சிட்டி. கொல்கட்டாலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது ஹோ சி மின் சிட்டிக்கு. இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் தான். சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் ஹோ சி மின். இண்டிகோ ஃப்ளைட்ஸே இருக்குது, நம்ம ஊர் ஃப்ளைட்டே அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறீங்க. இந்தியன் ஏர்லைன்ஸே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியன்ஸ் இல்லைனா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா? இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரி வந்து வேறு நீங்கள் என்ன சொல்லணும்னா நல்ல ஒரு டீசெண்டான கண்ட்ரி, ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸு. வெரி லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். crime rate is very very less in that country, in that city. So சிட்டியோட கிளைமேட் நம்ம தமிழ்நாடு கிளைமேட் மாதிரி தான், சென்னை டைம் கிளைமேட் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற கம்யூனிஸ்ட் நாடான வியட்நாமில் ஒரு பாதுகாப்பான நாட்டில் நம்முடைய மாணவர்கள் போய் படிக்கலாம். அதுவும் நல்ல பயணச் சலுகை அவங்களுக்கு இருக்குது, கல்வி சலுகை அவங்களுக்கு இருக்குது, மிகச்சிறந்த சிலபஸ் அது சொன்னீங்க நீங்கள். இங்கே இருக்கக்கூடிய அதே மருத்துவ தரம் வந்து அங்கேயும் இருக்குது. இங்கே கைவிடப்பட்ட மாணவர்கள், அதாவது புறக்கணிக்கப்பட்ட மாணவர்களோட சொல்லலாம், வாய்ப்பில்லாத மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய கல்லூரி, மிக தரமான எல்லா விதமான ஆய்வகங்கள் வசதிகளை கொண்ட ஒரு கல்லூரி. அப்புறம் நிறைய அந்த கல்லூரியை பற்றி அறிமுகப்படுத்தி எங்களோட பேச வேலை வாய்ப்பும் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். படித்து முடித்த உடனேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிற, வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு முக்கியமான கல்லூரி அப்படின்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த ஹாங்பேங் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டதுக்காக எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. I want all the students to make use of this opportunity. இந்த அவேர்னஸ் இல்லை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை கரெக்ட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஸோ திஸ் வில் கிரியேட் a new platform for medical graduates. உங்கள் மூலமாக இந்தியாவில் வந்து நிறைய மருத்துவர்கள் வரணும் சார். தரமான மருத்துவர்கள் உங்கள் மூலமாக வரட்டும். எல்லாரும் ஹாங்பேங் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியினுடைய பெருமையை பேசட்டும். எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.